தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டிட்வா புயலால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் இலங்கையின் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா நிவாரண உதவிகளை அனுப்பியுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட புயலின் தாக்கத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, மாத்தறை, நுவரெலியா, பதுளா உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள நீர் வீடுகள், சாலைகள், பயிர்களை மூழ்கடித்துள்ளது. ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான கனமழை மற்றும் நிலச்சரிவில் இதுவரை 56 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் 46 பேர் கடந்த 3 நாட்களில் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் நிலைமைக்கு இந்தியா ஆதரவாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்பே தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சாகர் பந்தோ என்ற பெயரில் இந்தியா அவசர நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து வருகிறது. இந்திய விமானப்படை மூலம் 12 டன் எடையுள்ள உணவு, மருந்து, டென்ட்டுகள், தார்பாய், போர்வைகள் உள்ளிட்ட அவசர தேவையான பொருட்கள் அனுப்பப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதே நேரத்தில் டிட்வா புயலின் தாக்கத்தால் இலங்கையில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் விமான நிலையத்தில் 150க்கும் மேற்பட்ட இந்திய தமிழர்கள் உணவு, தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை விரைவாக ஏற்பாடு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன.